சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தில் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் 4 அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சோர்வுகள், பலவீனங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ஆசீர்வாதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். அற்புதத்தின் தேவன் அநேக தடைகள், பாடுகள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ஆசீர்வதியும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தடுமாற்றங்கள் விலகட்டும், பயங்கள், கலக்கங்கள் விலகட்டும், அற்புதங்களை காணட்டும், ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானமின்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தேவன், ஆண்டவரே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். ஒவ்வொரு ஆத்துமாகிலும் வெறுமை போதும் உம்முடைய சித்தமுள்ள கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே பலப்பட கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நீரே. ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். விசேஷித்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.